ப்ளவுஸ் வந்து எடுத்து பார்த்தீங்க அப்படின்னாலே ஃபினிஷ் பண்ணிட்டா இப்படி போட்டு பார்த்தீங்க அப்படின்னாலே ஓரளவு தெரியும் எந்த அளவுக்கு நீங்கள் வந்து ஒர்க் வந்து முடிச்சிருக்கீங்க ஃபினிஷாக அப்படின்ட்டு. இந்த மாதிரி நீங்கள் ப்ளவுஸ் வந்து இப்படி எடுத்து போடும்போதே இங்கே வந்து ஒரு 2 இன்ச்சு கேப் இருக்கும். அந்த கேப் இருக்குது அப்படின்னா நீங்கள் கரெக்டாக வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம். சப்போஸ் வந்து இப்படி இருக்குது அப்படின்னா அப்போ நீங்கள் தப்பாக ஃபினிஷ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். இப்போ வந்து பேக் வந்து இப்போ சைடு வந்து எப்படி ஜாயின் பண்ணுறது, அதுக்கு எப்படி மார்க் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். இப்போ நம்ம வைக்கும்போது என்ன பண்ணோம், இந்த செஸ்ட் அளவு தான் இங்கே நம்ம வச்சோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ப்ளவுஸோட பேக் அளவு, ஓகேங்களா, பேக் அளவில் ஹிப் அளவு இப்போ நம்ம வந்து மார்க் பண்ண போகிறோம். எப்படி மார்க் பண்ணுறது அப்படின்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு உங்கள் ஹிப் ரவுண்டு உங்களோட இடுப்பு அளவு எவ்வளோன்னு எடுத்துக்கோங்க. இவங்களோட இடுப்பு அளவு வந்து 29, ஓகேவா. 29 2ஆல் டிவைட் பண்ணுறேன், இல்லைனா 29 பாதி. நான் வந்து டேப்பில் எடுக்கிறதுனால 29 வந்து பாதி எவ்வளோ வருதுன்னா 14.5 வருது. இது கூட 1 இன்ச்சு கூட்டிக்கிறேன், அப்போ 15.5. இப்போ இதில் வந்து பாதி எடுக்கிறேன். இதில் வந்து பாதி எடுத்தால் எவ்வளோ வருது, 7.25 வருது. இங்கே என்ன இதை வந்து எப்படி மார்க் பண்ணணும்னா உங்கள் பேக் சைடு எடுத்து இப்படி மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு இந்த இடத்துல என்ன பண்ணுங்கள், சென்டரில் இப்படி டேப்பை வச்சு இங்கே என்ன பண்ணுங்கள் 7.25 மார்க் பண்ணிவிட்டு அதே மார்க்கு இங்கே நீங்கள் திருப்பி பார்க்கும்போது 2 பக்கமும் 7.25 இருக்கணும். திருப்பி சென்டரில் இப்படி சென்டரில் இந்த இடத்துல வச்சிங்கன்னா இங்கேருந்து பார்க்கும்போதும் 7.25 வரணும், இங்கேருந்து பார்க்கும்போதும் 7.25 வரணும், ஓகேங்களா. இந்த இடத்துல இங்கே பார்த்து நம்ம வச்சதுக்கு 1/4 இன்ச்சு, இங்கே டாட் ஒரு 1/2 இன்ச் பிடிச்சிட்டோம், அதனால் இங்கே ஒரு 1/4 இன்ச் தான் கிராஸாக வருது. ஃப்ரண்ட்டு பக்கம் பேக்கில் இப்போ நம்ம இவங்களோடது அளவு வந்து 29, நம்ம அதிலேருந்து பாதி எடுத்து 14.5லேருந்து 1 இன்ச்சு கூட்டிக்கணும். ஆனால் பேக் சைடு மார்க் பண்ணும்போது 1 இன்ச்சு சேர்த்துக்கிறோம், ஃப்ரண்ட் சைடு மார்க் பண்ணும்போது 1 இன்ச்சு குறைச்சிக்கிறோம். அப்போ 29 பாதி 14 1 இன்ச்சு நம்ம குறைச்சோம் அப்படின்னா 13 பாதி. இப்படி தான் மார்க் பண்ணணும், அப்போ தான் உங்களோட இடுப்பளவு வந்து கரெக்டாக இருக்கும். 13 பாதின்னா அப்போ 6.25. கொக்கி பட்டியோடு சேர்த்து 6.25 ஒரு மார்க் வைக்கணும். இந்த பக்கம் இன்னொரு ஃப்ரண்ட் சைடு ஐப்பட்டியை விட்டுட்டு 6.25 மார்க் பண்ணணும். நல்லா பாருங்கள், ஒரு பக்கம் வந்து கொக்கி பட்டியை சேர்த்து 6.25 மார்க் பண்ணணும், ஒரு பக்கம் வந்து கொக்கி பட்டியை விட்டுட்டு 6.25 மார்க் பண்ணணும். மார்க் பண்ணிவிட்டு இப்போ நான் பிடிச்சி காட்டுறேன் பாருங்கள். இப்போ பிடிக்கும்போது எப்படி பிடிக்கணும் அப்படின்னா இங்கே நம்ம ஃப்ரண்ட்டு மார்க் பண்ணோம்ல அந்த மார்க்கு, பேக் இங்கே மார்க் பண்ணோம்ல அந்த மார்க்கையும் சேர்த்து இப்படி வச்சுட்டு மிஷினில் இப்படி இன்சர்ட் பண்ணிவிட்டு என்ன பண்ணணும், ஃப்ரண்ட்டை இப்படி இழுத்து நீங்கள் பார்க்கணும். அந்த குடஞ்சது பேக் வந்து கொஞ்சம் ஃப்ரண்ட்டை விட பெருசாக இருக்கும். இங்கே பாருங்கள், ஃப்ரண்ட் வந்து உள்ளே குடஞ்சிருக்கும். ஸோ பேக்கை இப்படி இழுத்திட்டு ஃப்ரண்ட்டை இழுக்கக்கூடாது, ஃப்ரண்ட் வந்து இப்படி உள்ளே போய்டும். இப்படி வச்சுட்டு அப்படியே என்ன பண்ணணும், ஸ்ட்ரெயிட்டாக நம்ம இங்கே அர்க்காட் பண்ணியிருப்போம் அங்கே வந்து ஜாயிண்ட் ஆகணும். இது நம்ம செஸ்ட் அளவு, இது நம்மளோட ஹிப் அளவு. அந்த அர்க்காட் பண்ண இடத்துல வந்து கரெக்டாக வந்து ஜாயின் பண்ணியிருக்கணும் நீங்கள் ஸ்டிச் பண்ணது. பேக் ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ணுங்கள். அதே மாதிரி இன்னொரு பக்கமும் வச்சு ஜாயின் பண்ணிக்க வேண்டியதான். இன்னொரு பக்கம் வைக்கும்போது
ஃப்ரண்ட்டு மேலே வரும், பேக்கு கீழே வரும். அதே மாதிரி நீங்கள் ஃப்ரண்ட்டு அந்த மார்க்கு 2 மார்க்கும் நீங்கள் மார்க் பண்ண இடத்துல ஸ்ட்ரைட்டாக இப்படி வச்சு இப்படி பார்த்தீங்கனாலே ஃப்ரண்ட் வந்து கொஞ்சம் வந்து உள்ளே போயிடும். தெரியுதா? நம்ம குடஞ்சது உள்ளே போயிடும். அப்படியே வச்சு ரஃப் ஸ்டிச் போட்டுட்டு ஸ்ட்ரைட்டாக அப்படியே போட்டுருங்க. கரெக்டாக அதே மாதிரி பேக்கில் அர்காட் நம்ம பண்ண இடத்துல வந்து ஃப்ரண்ட் வந்து ஜாயின் பண்ணிடணும். ஸ்டிச் போட்டு ஜாயின் பண்ணியாச்சு. திருப்பி பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஒரே ஒரு தையல் தான் போட்டிருக்கோம் சைடில் இங்கே. ஓகேங்களா? ஜாயின் பண்ணியாச்சு. சைடு இவ்வளோ தான். இப்போ நீங்கள் இந்த ரவுண்டு நீங்கள் மெஷர் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த இது அப்படியே டேப்பை வச்சுட்டு இந்த ஐயை மட்டும் விட்டுட்டு இதிலேருந்து டேப் அப்படியே ஃபுல்லாக வச்சு இந்த ரவுண்ட் எடுத்திங்கன்னா உங்கள் ஹிப் மெஷர்மெண்ட்டு தெரியும். சப்போஸ் என்னால் ஹிப் வந்து கரெக்டாக மெஷர் பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் உங்களோட ப்ளவுஸ் எடுத்துக்கோங்க. ஒரு பழைய ப்ளவுஸ் எடுத்திங்கன்னா ப்ளவுஸ் எடுத்துகிட்டு இந்த அதில் அந்த ஐ கொக்கியை விட்டுருங்க. ஐ இருக்கும் பாருங்கள், அந்த ஐயை மட்டும் விட்டுட்டு டேப்பை என்ன பண்ணணும், இப்படி வைக்கணும். டேப்பை வந்து இப்படி வைக்கணும். அந்த ஐயை விட்டுட்டு இப்படி வச்சு ஃபுல்லாக அப்படியே சுற்றி நீங்கள் அப்படியே மெஷர் பண்ணிங்கன்னா உங்களோட இடுப்பளவு எவ்வளோ அப்படின்றது தெரியும். எடுத்து நான் சொன்ன மாதிரி கால்குலேட் பண்ணி இதை பிடிங்க. பிடிச்சிட்டு இதுக்கப்புறம் இதில் என்ன பண்ணுங்கள், நான் ஒரே ஒரு தையல் தான் போட்டிருக்கேன். நீங்கள் என்ன பண்ணுங்கள், 1/4 இன்ச்சு விட்டு ஒரு தையல், திருப்பி 1/4 இன்ச்சு விட்டு தையல், மொத்தம் 3 தையல் அதை போடுங்க. இதுங்க நான் போட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த மாதிரி 2 பக்கமும் 3 தையல் போட்டு எடுத்துக்கணும். 3 தையல் போட்டிருக்கேன் பாருங்கள், இந்த எண்டு வரைக்கும் 1/4 இன்ச்சு விட்டு 1/4 இன்ச்சு விட்டு. அதே மாதிரி இந்த சைடும் 3 தையல் போட்டு இங்கே ஒரு 1/4 இன்ச்சு மட்டும் விட்டுட்டு மீதி எக்ஸஸாக இருக்கிறத கட் பண்ணி எடுத்துடணும். கட் பண்ணுறேன் பாருங்கள். ஏன்னா நம்ம ரவுண்டு தையல் தான் வந்து ஸ்லீவ்க்கு போட போகிறோம். அதனால் வந்து கிளாத் வந்து நிறையா இருந்தால் போட முடியாது. ப்ளவுஸு அக்கிள்கிட்ட வந்து பிடிக்கிற மாதிரி இருக்கும். அதனால் 3 தையல் மட்டும் போட்டுட்டு ஃப்யூச்சரில் மேபி அவங்களுக்கு பிரிக்கணும் அப்படின்னா அதனால் 3 தையல் மட்டும் போட்டு எக்ஸ்ட்ரா ஒரு 1/4 இன்ச்சு இல்லை ஒரு 1/2 இன்ச்சு மட்டும் கிளாத் விட்டு இதெல்லாம் வந்து தேவையில்லாது அப்படியே இதை எடுத்துட வேண்டியதான். அவ்வளோதான். இதோட வந்து இந்த பாட்டெல்லாம் முடிஞ்சது. இதுக்கப்புறம் வந்து ஸ்லீவ் அட்டாச் பண்ணிவிட்டு கிராஸ் பீஸ் வந்து கழுத்து கிராஸ் பீஸ் கொடுத்து கழுத்தை ரெடி பண்ணணும். இதோட இது வந்து முடிஞ்சது. நெக்ஸ்ட் வீடியோவில் ஸ்லீவ் எப்படி மடித்து தைக்கிறது, நெக்ஸ்ட்டு வந்து கழுத்து எப்படி கழுத்து கிராஸ் பீஸ் எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம்.